படாமலே பதுக்கும் Arise. ஓரம் சென்று வான நட்சத்திரம் போல் பூட்டொன்று கொண்டந்த மாயப்பெட்டி பூமி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இப்பிக்ரோல்ஸ் தமிழ். இந்த சேனலில் போட்டு இருக்க ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா அது கொஞ்சம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. வளவளா பேசாமல் கதைக்குள்ளே போயிடலாமா? இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் இம்பீரியல் மெயின்லேண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அங்கேருந்து ஒரு பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் சொல்கிறாங்க நமக்கு. பண்டைய மேஜிக் பேரரசரால் எழுதப்பட்ட குகையில் உள்ள 9 செய்முறைகளின் பட்டியல் கேட்டலாக் ஆஃப் 9 இன்கேவ் ரெசிபீஸ் என்ற ஒரு பழங்கதையை பரப்பியது. அதில் அவருடைய வாழ்க்கையின் அனைத்து சிறந்த ஆய்வுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த கண்டத்திலேயே மிக பலம் வாய்ந்தவன் பண்டைய அரக்கன் அரசன். அவனுடைய அனைத்து அறிவும் ஒரு புத்தகத்தில் தொகுக்கப்பட்டு அந்த புத்தகம் உலகின் பல பகுதிகளாக சிதறடிக்கப்பட்டது. அந்த புத்தகத்தை பயிற்சி செய்வதன் மூலம் உலகமே உங்கள் உள்ளங்கையில் இருக்கும் சொர்க்கம் மற்றும் பூமி என்ற நிலையை நீங்கள் அடையலாம். புக் ஆஃப் 9 சீக்ரெட்ஸ். இந்த புஸ்தகம் இப்போது மேஜிக் பேரரசரின் கையில் உள்ளது. இங்கிருந்து தான் இந்த கதை தொடங்குகிறது. இவன் தான் நம்மளோட கதையோட ஹீரோ மேஜிக் எம்பர் ஜோயிஃப். ஆனால் அந்த புக்கு ஹீரோ கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன் வெளியில் லீக் ஆச்சு. அதனால எக்கச்சக்கமான மார்ஷியல் ஆர்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ஹீரோவை தேடி வர ஆரம்பிச்சாங்க. அங்கிருந்து ஒருத்தர் ஓடிக்கிட்ட வந்த மயிலோடு நம்ம கிட்ட இருந்த மவுண்டன் ட்ரூப் எல்லாம் டிஃபீட் ஆயிடுச்சு. இவனோட பேரு சாகுஜா. ஹீரோட ஒரே ஒரு டிசபிள் தான் இவன். இப்போ ஹீரோ கேட்குறா, நீ எதுக்கு இப்போ இவ்வளோ பயப்படுற? அவன் சொல்ற, எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்குது, அந்த 7 எம்பரர் இங்க வருவாங்களான்னு. இப்ப ஹீரோ சொல்ற, நீ எதுக்கு பயப்படுற? அந்த 7 எம்பரர் கூட என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு மேட்ச் இல்லை. எதிர்பார்க்காம என்னோட குரூப்பை அவங்க டிஃபீட் பண்ணாங்க. வா, அவங்கள நேரடியா போய் பார்க்கலாம். அப்படி சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து வந்து இங்க எக்கச்சக்கமான மார்ஷியல் ஆர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு முன்னாடி நிக்கிறா. அவங்க எல்லாரும் சொல்றாங்க, மேஜிக் எம்பரர் அந்த புக்கை எங்கிட்ட கொடுத்துடு. ஹீரோ அங்கிருந்து சொல்ற, நீங்க எல்லாரும் என்னோட முன்னாடி ஒரு கூட்டம் பூச்சிகள் தான். எவ்வளவு தைரியம் இருந்தா எங்கூட ஃபைட் பண்ணதுக்கு நீங்க துணிஞ்சிருப்பீங்க. அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோ கொஞ்சம் மூவ் ஆகிட்டா. அப்ப அங்க இருக்க 2 பேர், டே அவன் வந்துகிட்ட இருக்கா, கேர்ஃபுல்லா இரு. இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோ அங்கிருந்து ஃபாஸ்டா வந்து ஒரே அட்டாக்ல 4 பேரை போட்டு தள்ளிட்டா. அங்கிருந்து ஒரு சவுண்ட், மேஜிக் எம்பர் ஜோயிஃப், நாங்க உன்னை இங்க இருந்து போக விட மாட்டோம். ஹீரோ அதை சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு, கடைசியா நீங்க வந்துகிட்டே 7 எம்பரர். அவங்க சொல்றாங்க, அந்த 9 சீக்ரெட் ஆஃப் புக்கை என்கிட்ட கொடுத்துட்டு உன்னோட உயிரை சும்மா விடுறேன். இப்ப ஹீரோ சொல்ற, எம்பரர் சார், நான் தான் இந்த 8 ராயல்ஸுக்கும் லீடர். அதுவும் இல்லாம நான் இந்த சாஞ்சரியால ரெகனைஸ் பண்ணப்பட்டிருக்கேன். ஈவன் நீங்க எல்லாரும் சேர்ந்தாலும் என்ன டிஃபைட் பண்ண முடியாது. நீயே உன்னோட சாவை தேடி இங்க வந்துட்ட. அந்த எம்பரர் சாடு சொல்ற, உன்னோட சிச்சுவேஷன் உனக்கு புரியுதா? நீ தான் இந்த சாஞ்சுரிக்கே எனிமி. உன்னை விட ஸ்ட்ராங்கான இந்த சாஞ்சுரிக்குள்ள யாரும் இருக்கான்னு நீ நினைக்கிறியா? அப்ப அங்க இருந்து ஒருத்தன் வந்துகிட்டு சொல்ற, ஜோயிஃபன் அந்த புக்கு ஏஷியன் எம்பரர் நினைவிச்சிடணும். அப்ப ஹீரோ கிட்ட ஹீரோட டிஸ்பிள் சொல்ற, இது நல்லதுக்கு இல்லை, இந்த ஆளு தான் அந்த ஹோலி லேண்ட்ல ஸ்ட்ராங்கான எம்பரர். இப்ப ஹீரோ சொல்ற, நான் இந்த ஹோலி லேண்டுக்கே எனிமி தான், நான் ஒரு வில்லன் தான், உங்களை எல்லாரும் இப்ப டெஸ்ட்ராய் பண்ண போறேன். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோட நெஞ்சில பச்சக்குன்னு ஒரு சாடு வந்து இறங்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோட டிஸ்பிள் தான். அப்ப ஹீரோ கிட்ட அவன் சொல்றா, நீங்க இப்ப கிவ் அப் பண்ணிடுங்க, நீங்க சாக வேண்டிய நேரம். ஹீரோ திரும்பி ஒரு முறைச்சு சோதிச்சா, அப்போ நீதான அந்த புக்கோட மவுண்டன் ட்ரூப்ஸோட இன்ஃபர்மேஷன் லீக் பண்ண துரோகி. நான் உன்னை சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்தேன், நீ எதுக்காக எனக்கு இப்படி துரோகம் பண்ண? இவன் சொல்ற, மாஸ்டர், நீங்க ஒரு லீடரா இருந்தாலும் அந்த சீக்ரெட் புக்கை நீங்களே ஒத்தையில படிக்க கூடாது. நீங்க ஒரு திருடனை போல அதை படிக்க விட மாட்டீங்க. இப்ப ஹீரோ கேக்குற, அதான் நீ எனக்கு துரோகம் பண்ணதுக்குள்ள ரீசனா? ஹீரோட நெஞ்சில இருந்து அந்த ஸ்வாடை எடுத்துக்கிட்டே சொல்றேன், நீங்க என்ன வேணாலும் என்ன பத்தி நினைச்சுக்கோ, உங்களோட லோடு கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இது நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தது, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அப்ப ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்றேன், நான் இது உனக்கு சின்ன வயசுல இருந்து கத்து தந்தேன். டே சின்ன பையன், ஆனா நீ ரொம்ப கவலையோட ரொம்ப குறுகிய மனதோட இருக்கிற, அதனால இந்த உலகத்துல இருக்கிற யாரையும் நீ நம்ப கூடாது. ஹீரோ அங்கிருந்து கத்துக்கிட்டே, இது ரொம்ப நல்லா இருக்குது. இப்ப ஹீரோ அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றேன், நான் இந்த 9 சீக்ரெட் ஆஃப் புக்கை என்னோட பாடியோட சேர்த்து அடிக்க போறேன், அதனால இது யாருக்கும் கிடைக்காது. அந்த டிஸ்பிள் பை அங்கிருந்து தெரிச்சு ஓடிக்கட்டுற சொல்ற, இது ரொம்ப மோசமானது, அந்த செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ண போறா. அந்த சவுண்டு கேட்டு முடிஞ்சது. ஹீரோட சோளை எங்கேயோ அடிப்பட்ட கிடக்குது, ஒரு பையனோட உடம்புல வந்து இறங்குது. ஹீரோ பட்டன்னு கண் முழிச்சு ஹீரோட பாடி எல்லாம் செக் பண்ணி பார்க்குறேன், இதான் என்னோட புதிய உடம்பா நினைக்கிறேன். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த சின்ன பையனோட பாடியில ரீபர்த் ஆகும்னு. ஹீரோ அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது சைடில் இருந்து ஒரு சவுண்டு இருக்குது. ஹீரோ திரும்பி பார்த்தாங்க, ஒரு கொடூரமான ஒரு உல்ஃப் இருக்குது. இங்கே ஒரு உல்ஃப் மட்டுமல்ல, எக்கச்சக்கமான உல்ஃப் ஹீரோவை சுற்றி அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ ஒரு முறைச்சது எல்லாம் பயந்து ஓடிடுச்சு. ஹீரோ அங்கிருந்து நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அங்கிருந்து ஒருத்தன், ஜூஃபான் என்ன ப்ளீஸ் காப்பாத்து. ஹீரோ நினைக்கிற, இந்த பாடியோட ஓனருக்கு தெரிஞ்ச ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நல்ல ஒரு வாய்ப்பு தான். அவனோட பவர் செகண்ட் லேயர்ல இருக்குது. அவனோட பவர் எல்லாம் இப்ப நான் எனக்காகிக்க போறேன். ஹீரோ அங்கிருந்து அவனோட முன்னாடி போய் அவனோட ஃபேஸ்ல கை வைக்கும் போது அவன் கேட்கற, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ ஜூஃபான் கிடையாது, நீ யாரு? ஹீரோ அவனோட ஃபேஸ் கொடூரமா வச்சுட்டு சொல்றா, நீ சொன்னது கரெக்ட் தான், நான் அவன் கிடையாது, நான் மேஜிக் எம்பர் ஜூயிஃபன். அப்படி சொல்லிட்டு 9 சீக்ரெட் ஆஃப் டெக்னிக் ரைட் ஆச்சு. அப்படி சொல்லிட்டு ஹீரோ அவனோட உடம்புல இருக்கிற ஃபுல் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கா.
அப்படியே மார்னிங் ஆயிடுது. ஹீரோ பார்த்து அங்க கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. பக்கத்தில் அவனோட எலும்பு கூட இருக்குது. ஹீரோ சொல்ற 9 சீக்ரெட் ஆஃப் புக் ரெக்கார்ட்ல ட்ரை அண்ட் டச் டெக்னிக் இருக்குது. அதால இன்னொரு பர்சனோட சோலையும் ஸ்ட்ரென்த்தை அப்சர்வ் பண்ண முடியும். அது ஒரு ஹையஸ்ட் டெபிள் டெக்னிக் தான். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது உங்களோட சோல் உங்களை ரிஜெக்ட் பண்ணாம இருக்க நீங்க கடினமாக பிராக்டிஸ் பண்ணணும். ஹீரோ கண்ணு திறந்துட்டே சொல்றேன், உங்களால ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அந்த ஃபுல் பவரை அப்சர்வ் பண்ண முடியும். மார்னிங் ஆயிடுச்சு. இந்த பவரை அப்சர்வ் பண்ணதுக்கு ஒரு நைட்டு ஃபுல்லு போதாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி சொல்லிட்டு ஹீரோட கையில இருந்து பவர் ஒரு கல்லு மேல அட்டாக் பண்ணிட்டு அந்த கல் தூளா உடையுது. ஹீரோ அந்த ஸ்மோக்குக்குள்ள இருந்து கொடூரமா வந்துகிட்டு சொல்ற சாடம்பரர் சுவச்ச நீங்க என்ன வெயிட் பண்ணிட்டு இருங்க நான் வேற. ஹீரோ அங்கிருந்து கத்திக்கிட்டே சொல்றேன்னா ஹோலி லேண்ட்ல திரும்பி வரும்போது அதான் உங்களுக்கு கடைசி நாள். ஹீரோ மரத்து மேல எல்லாம் ஜம்ப் பண்ணி போய்கிட்டே சொல்றேன், இந்த பாடியை நான் 0ல இருந்து 5th லேயருக்கு கொண்டு வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா ஹோலி லேண்ட்ல திரும்பி வருவேன். அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோ யாரோ இருக்கிறது சென்ஸ் பண்ணி அங்கேயே நின்றுட்டா. ஹீரோ அங்கிருந்து மரத்து மேல இருந்து பார்த்தா யாரோ அங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டத்துல இருந்த பர்சன் சொல்ற, நீ தான் சன் ஃபேமிலியோட சேர்ந்து எங்களை ட்ரிக் பண்ணி ஏமாத்தினது. இந்த ஆளோட பேரு பேங் டோங்லிங். இந்த ஆளு லூ ஃபேமிலியோட ஹெட் கார்டியனா இருக்காரு. அப்ப அந்த ஆப்போசிட் சைட்ல நிக்கிறவன் சொல்ற, பேங் டோங்லிங் நம்ம ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்துருக்கலாம், ஆனா நீ எல்லா விஷயத்திலயும் தலையிடக்கூடாது. இவனோட பேரு சன் கோஞ்சி. இவன் லூ ஃபேமிலியில ஒரு சர்வெண்டா இருந்தா. அந்த சைடுல நிக்கிற அந்த பொண்ணு கத்திக்கிட்டே சொல்றா, சன் கோஞ்சி எங்களோட ஜென்ரேஷனை வந்த ஸ்பிரிச்சுவல் மார்ஷியல் ஆர்ட்ஸை நான் விட்டு தர மாட்டேன். என்னோட உயிரை இங்க போனாலும் நான் அது உங்களோட கையில கொடுக்க மாட்டேன். அப்ப அந்த பொண்ணு கூட இருக்க சின்ன பையன் சிஸ்டர் என்ன தடுத்துட்டு இருக்காரு, அந்த துரோகிகளை நான் போய் கொள்றேன். ஹீரோ நினைக்கிறேன் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. லூ ஃபேமிலி இப்ப பேண்டிட்ஸ் கூட பிரச்சனையில இருக்காங்க. ஹீரோ நெஞ்சில கை வச்சுட்டு சொல்றா, இந்த பேண்டிட் லூ ஃபேமிலி நேம் கேட்டதுல இருந்து என்னோட ஹார்ட் ரியாக்ட் ஆகுது. எங்கூட ஏதாச்சும் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் வல்லமும் இருக்குமோ நான் இங்க இருந்து கிளம்பதா எனக்கு நல்லது. அங்க இருந்து ஜம்ப் பண்ணி போக பார்க்கும்போது ஹீரோட ஹார்ட்டுக்கு என்னமோ ஆகுது. என்ன ஆச்சு என்னோட ஹார்ட்டுக்கு? இது என்னோட ட்ரைனிங்கோட எஃபெக்டா? என்னோட மேஜிக் இப்போ ஸ்டேபிளா இல்லை, இந்த பாடியில கல்டிவேட் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பையன் ஒரு குப்பையா? ஹீரோ மெடிடேட் பண்ண இருந்துட்டு சொல்றேன், இப்போ என்னோட ஹார்ட் நார்மலா இருக்குது, என்னோட மெரிடியன் இப்போ ஃபங்க்ஷன் ஆகுது, நார்மலா பிரீத் பண்ண முடியுது, இப்போ எல்லாம் ரெடி ஆச்சு. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு மீண்டும் என்னமோ ஆகுது. அப்ப ஹீரோ நினைக்கிறேன் என்ன ஆச்சு எனக்கு இப்போ? அப்பந்தான் ஹீரோக்கு ஒன்னு ஞாபகம் வருது. ஹீரோ அங்கிருந்து வந்து அந்த மரத்துல வந்துட்டு சொல்றேன், நான் எதிர்பார்த்த போல தான் நடக்குது. மிஸ் லூட எக்ஸ்பிரஷனும் பெயினும் எல்லாம் டிசப்பேர் ஆயிடுச்சு. நான் இந்த கண்ட்ரின்னு போக நினைக்கும் போது என்னோட செஸ்ட் ரொம்ப வலிக்குது. இது அதே த மேஜிக் ஹார்ட். இது பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு அந்த மேஜிக்கால ஒரு கர்சு வந்துடும். அவங்களால சுயமா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ஏதாச்சும் பண்ண நினைச்சா அவங்களோட ஹார்ட் அங்கே வெடிச்சிடும். இந்த பையனோட மெமரியில போய் பார்க்கலாம் இது என்ன கைண்ட் ஆஃப் மேஜிக் ஹார்ட்னு. அங்கிருந்து பேனல் கட் பண்ணா ஹீரோட மெமரிக்குள்ள உன்னோட அப்பா லூ குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு, அதனால இனிமே உன்னோட ஃபேமிலி இதுதான். அந்த லூ பொண்ணு ஹீரோ மறைச்சிக்கிட்டே சொல்றா, அவனை ஒதுக்காதீங்க, அவன் என்னோட ஒரு ஃபேமிலி தான். அங்க இருக்க அந்த மேடு, நான் அப்படி சொல்லவே இல்லை லேடி. ஹீரோ அந்த ஹெட் கார்டியன் கிட்ட சொல்ற, அங்கிள் பேங்க் எனக்கும் டீச் பண்ணுங்க அங்கிள், எனக்கும் கார்டியன் ஆகணும். அந்த ஆள் சொல்ற, நீ இப்போ ஒரு சின்ன பையன் தான், நீ பெரிய பையன் ஆகும்போது நீ ஒரு கார்டியன் ஆவ, அதனால உனக்கு இப்போ நான் பேசிக் ஸ்கில் எல்லாம் கத்து தரேன். ஹீரோ சொல்ற, நான் கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆவேன் மிஸ்ஸையும் லூ ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக. அங்கிருந்து பேனல் கட் பண்ணா கொஞ்ச நாளுக்கு பிறகு லூ ஃபேமிலியோட ரெசிடென்சி. அங்க பாரு பேண்டிட்ஸ் வராங்க, யாரும் இங்கிருந்து தப்பிக்கூடாது, எல்லாரையும் கொல்லுங்க, சீக்கிரமா யங் மாஸ்டரையும் லேடியும் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இப்போ லூ ஃபேமிலி இருக்க எல்லாரும் சாக போறாங்க, மரியாதை அந்த ஐட்டத்தை எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. இப்போ அந்த லூ பொண்ணு ஹீரோ பிடிச்சிட்டு சொல்றா, சைஃபன் கொஞ்ச நேரம் நீ ஹோல்ட் பண்ணு. இப்போ ஹீரோ சொல்ற, மிஸ் சீக்கிரமா இங்கிருந்து யங் மாஸ்டரையும் கூட்டி ஓடிடுங்க. ஹீரோ அழுதுகிட்ட சொல்ற, நான் சுத்தமாக என்ன வெறுக்கிறேன், நான் வீக்கா இருக்கனால லூ ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ண முடியல. கடுப்போட அந்த லூப் பொண்ணை அந்த ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு தான் அந்த ஹார்ட் மேஜிக் டிகரா இருக்கு. ஆனா இது என்னோட லைஃப் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கணும், இது பார்த்தா நான் ஒரு ஸ்லேவா இருக்கு போல. ஹீரோ கொடூரமா மூஞ்சி வச்சுட்டு சொல்றேன், நான் இங்க இருக்க எல்லாரையும் கொலை பண்ண போறேன். ஹோலி லேண்ட்ல இருக்க ஒரு மேஜிக் எம்பரர் தான், இந்த சின்ன ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணணுமா? அப்படி சொல்லிட்டு ஹீரோ அந்த மரத்து மேல ஒரு பஞ்சு, அந்த மரம் 2 துண்டா போயிடுச்சு. அந்த சவுண்டு கேட்டு அங்க இருக்க ஒருத்தன், யாரா அது, இங்க இருந்து மரியாதை இங்க இருந்து போயிடு. அப்ப அந்த லூப் பொண்ணு சொல்றா, அது யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. அப்ப ஹெட் கார்டியன் சொல்றா, அதுக்கு வாய்ப்பு இல்லை, இவ்வளவு சீக்கிரமா யாரும் வராது. அங்கிருந்து சொல்லிக்கிட்டே ரமேஷ் அந்த ஸ்பிரிச்சுவல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அவங்க கிட்ட கொடுத்துட்டு, அதுக்கு என்ன இப்போ தப்பு? இப்பதான் உங்களோட லூ ஃபேமிலி ஃபுல்லா லாஸ் ஆனது, இப்போ உங்களோட லைஃபும் லாஸ் பண்ண பாக்குறீங்களா? அந்த லூ பொண்ணு ஷோக்கோட ஹீரோ பார்த்து, சைஃபா நீயா? ஆமா, ஒரு மிராக்கல் நடந்தது, அதான் நான் உயிரோடு இருக்கேன். இப்போ அங்க இருக்க அந்த சங்கோச்சியா சொல்றேன், அவனுக்கு என்ன இங்க பேசுறதுக்கு தைரியம் இல்லையா? இப்படி இருக்குமா 15 இயர்ஸ் அந்த லூ ஃபேமிலிக்கே ஒரு சேவா இருக்கனால. இப்போ ஹீரோ மனசுல நடக்கிற, இங்க இருக்க பேண்டிட்ஸ் எல்லாம் 6th லேயர்ல இருக்காங்க, ஆனால் அந்த சன்கோஞ்சியை லார்ஜ் கியூஏல இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? என்னோட கரண்ட்ஸ் வந்து வச்சு இது ஒரு லைஃப் அண்ட் டெத் பேட்டில் தான். இந்த எட்கார்டியன் சொல்கிறேன், இந்த பையன் நிஜமாக ஒரு முட்டா பையன் தான். அப்போ அந்த லூப்பனோட தம்பியும் சொல்கிறேன், அவனுக்கு டைம் கிடச்சது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஹீரோ சொல்கிறேன், நாம ஏற்கனவே எட்ஜில் இருக்கோம், அந்த பொருளை அவங்க கிட்ட கொடுத்துடுங்க, என்னால் இது மட்டும்தான் பண்ண முடியும். இந்த லூப்பன் அங்கேருந்து கத்திக்கிட்டே சொல்ல, டே பைத்தியக்காரன் தானே பேசிட்டு இருக்காது, இங்கேருந்து ஃபர்ஸ்ட் நீ கிளம்படா. இப்போ அங்கே இருக்க அந்த சங்கோஞ்சியை சொல்கிற, மிஸ் நீங்கள் ரொம்ப கைண்டாக இருக்கீங்க, இந்த நேரத்தில் உங்களோட ஸ்லேவை காப்பாற்ற நினைக்கிறீங்களே. இந்த லூப்பன்
போன்னு சொல்ற சங்கோஜி அவ இங்கிருந்து போகட்டும். அப்போ அந்த சங்கோஜியை சிரிச்சுக்கிட்டே சொல்ற அது கொஞ்சம் இம்பாசிபிள் தான். நீ போய் ஃபர்ஸ்ட் அந்த யூஸ்லெஸ்ஸை கொலை பண்ணு, பின்ன இவங்க தனியா வந்து சரண்டர் ஆயிடுவாங்க. ஓகே சார், நீ சீக்கிரமா அவனை போய் கொலை பண்ணிட்டு வா. அப்ப ஹீரோ நினைக்கிற இவன் 7 லேயர்ல தான் இருக்க, இவனை என்னால டிஃபைட் பண்ண முடியும். எனக்கு ஒரு சான்ஸ் தான் இருக்கு. இவன் அட்டாக் பண்ண கிட்ட வந்துட்டு சொல்ற நீ இப்ப சாக ரெடியா? ஹீரோ சிரிச்சுக்கிட்ட ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் அவனோட கையை பிடிச்சு அவனோட சாடை தட்டி விட்டு அந்த சாடை எடுத்து அவனே போட்டு தள்ளியாச்சு. அங்க இருக்க எல்லாரும் வா திறந்து பாக்குறாங்க. இப்ப என்ன இங்க நடந்தது? ஹீரோ அங்கிருந்து ஸ்பீடா வந்துகிட்ட யோசிக்கிற இதுதான் எனக்கு தப்பிக்க இருக்கு நேரம். எல்லாரும் கன்ஃபியூஷனா இருக்காங்க. என்னால இங்க இருந்து இப்போதைக்கு 2 பேர் தான் காப்பாற்ற முடியும், பாக்கி எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை தான். அப்படி சொல்லிட்டு ஹீரோ ஸ்பீடா வந்து அந்த லூப்பனோட தம்பியை தூக்கிட்டு அங்கிருந்து ஸ்பீடா ஓடிட்டா. அப்ப இந்த ஆப்போசிட் சைட்ல இருந்தவங்கள தோ அந்த பையன் இங்கிருந்து ஓடிட்டாங்க. அவங்கள துரத்து பிடிங்க. அந்த ஹெட் கார்டியை நாங்க இருக்கிறத மறந்துட்டீங்களா? நாங்க இருக்கும் பாரு, எங்களோட மிஸ்ஸை துரத்தி பிடிக்க முடியாது. அந்த சன்கோஞ்சியை சொல்ல இவ்வளவு நாளா நான் போட்டு வச்சிருந்த பிளான் இல்ல, அந்த கொடூரமான பையன் வந்து எல்லாம் கெடுத்துட்டா. அவனை சீக்கிரமா இங்க கொண்டு வாங்க. அவனோட எலும்பெல்லாம் உடைச்சு என்னோட கையால் அவனை கொல்லணும். இதோட இந்த சாப்டர் முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வாய்ஸ்ல ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகே பை. அடுத்த வாட்டி வீடியோல பார்க்கலாம்.